ஆயத்தமா இருக்கிற மட்டும் கைகளை உயர்த்தி விட. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையாம் அது நம்மளை ஜீவிக்க செய்கிறது, அதை நம்மளை உயிர்ப்பிக்க செய்கிறது. அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணுகிறது அப்படின்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உங்களோடு கூட நான் சில காரியங்களை நான் தியானிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளாய் கடந்து போகணும் விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம், அழுகையோடு வந்தவர்கள் சந்தோஷமாய் திரும்பி செல்லட்டும். அழுகையின் பள்ளத்தாக்குகள் மாறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தாவீது இப்படி சொல்லுகிறான், மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. அக்களிப்போடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வீரா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய கர்த்தராய் இருக்கையில எங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடும் என்னோடும் கர்த்தர் தீர்க்கமாய் பேசுவீராக. கர்த்தாவே அப்பா வசனங்களை கொண்டு எங்களை திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே அப்பத்தை கர்த்தாவே பிட்டு எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று நாள் உங்களோடு நான் பேசணும் அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்டபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு, உங்களுடைய முறுமுறுப்புகள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆமேனே இல்லையே? ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய முறுமுறுப்புகள் அப்படின்னா மர்மரிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உங்களுடைய என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? புலம்பல்னு சொல்லலாம். உங்களுடைய புலம்பல்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறணும்னா கர்த்தர் அதை மாற்றணும், அப்பதான் சந்தோஷம் வரும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு தலைப்பு அப்படியா தான் இருக்கிறது. நல்ல கவனிங்க. நமக்கு புலம்பும் போது நமக்கு மைண்ட் வேலை செய்யாது. யார் சொன்னாலும் சில நேரத்துல மைண்ட்ல ஏறாது. ஏன்னா அது புலம்பல்ல இருக்கும் போது நமக்கு அது தெளிவானது நமக்கு கொடுக்காது. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் நமக்கு சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த சந்தோஷமா இருக்கும் போது போட்டோ எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்க புரியல? ஸ்மைல்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க ஸ்மைல்னு எனக்கு தெரியாது பாஸ்டர். அதெல்லாம் அவன் சொல்லுவான், நான் ஸ்மைல்னா சிரிக்கணுமா எனக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும், நான் சிரிச்சிருவேன். ஸ்மைல் அப்படின்னா முகம் நல்லா இருக்குமா, பிரகாசமா இருக்குமா. அப்பப்போ தமிழ்ல சொல்லுவாங்க சிரிப்பு. பூ எப்படி இருக்கும்? பூ எப்படிங்க இருக்கும்? பூ பார்த்து யாராவது அழுதுனே சீ என்ன நீங்க இவ்வளவு அழகா சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவீங்க? அழகா இருக்கு. முகம் ஒரு பூவை போல மாறுமாம் சிரிப்புன்னா. இந்த துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கிறவனுடைய முகம் சிரிப்பா இருக்காது, பார்க்கறதுக்கு அருமையா இருக்காது. அழுகிறவனுடைய முகம் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஆனா சிரிக்கும் போது முகம் எப்படி இருக்குமா? அழகா இருக்கணும் தான் போட்டோ பிடிக்கும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லணும்னு விரும்புறேன், சிரிங்க அப்படின்னு சொன்னா என்ன பார்த்து நீங்க சொல்ல போறீங்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன பாக்குறீங்க. எதுவா இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் பவுல் சொல்லுகிறான், எல்லா நேரங்களிலும் அவரை நான் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நல்ல கவனிங்க. தாவீது சொல்லுகிறான். தாவீது என்ன சொல்லுகிறான்? எல்லா நேரங்களிலும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன் அப்படின்னா அவருடைய துதி என் வாயில் எப்பொழுது இருக்கும் என்று சொல்லுகிறான். பக்தர்கள் சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் அல்லது எல்லா நேரங்களிலும் அவரிடத்துல சந்தோஷமா இருப்பது அது ரொம்ப பிடிக்குமா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், சந்தோஷமா இருக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஒருத்தன் வந்து நம்ம கிள்ளிட்டே இருக்கிறான், கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறான், நம்மளை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான். அவன் வேதனைப்படுத்தும் போதெல்லாம் நம்ம கொஞ்சமா அழுதுட்டே இருந்தான்னு வச்சுங்க, அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் கொஞ்சம். உண்மைதானுங்களா? நம்ம கண்டுக்கு வேலைன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவான்?
விட்டு போயிடுவான். பிசாசு நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, போராட்டங்களை கொண்டு வரும்போது, நாம் அநேக நேரத்துல ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அல்லது நம்ம அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம், அப்போ கர்த்தர் சில நேரத்துல மௌனமா இருப்பாரு. எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் கண்டிப்பாகவே கர்த்தர் மாட்டுவார். ஆமென்றவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 115 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நல்ல கவனிங்க, அழகா எழுதப்படும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. பயந்துட்டு இருக்கிறவர்களே கிடையாது, பயப்படுகிறவர்களே. பயப்பட போறவர்களே இல்ல. நல்ல கவனிங்க, பயப்படு கண்டினியூஸ் டென்ஸ், அதை கண்டினியூ பண்ணுகிறவர்கள், பயந்து கொண்டிருக்கிறவர்கள். கர்த்தருக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பிடிக்கும். ஆதாம் கர்த்தருக்கு பயப்படல. ஆதாம் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு நடனங்கல. பிசாசு சொன்னதை கேட்டான், அந்த பழத்தை சாப்பிட்டான். இப்ப ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான். ட்ரெஸ் இல்லாம அவன் மறைஞ்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆதாமே எங்க இருக்கிறான்னு கூப்பிடுங்க போது, ஏன் ஆண்டவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியுமா தெரியாதா? பக்தன் இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் அந்த இடத்துல இருக்கிறீர், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அந்த இடத்துல இருக்கிறீர், உம்மை விட்டு நான் எங்க போவேன்றான். ஆனா ஆதாம் போய் செடி உள்ள போய் மறைஞ்சிட்டு இருக்கிறான். சின்னப்பா ஐஸ் பாய் விளையாட்டு விளையாடுவான்ல, அது மாதிரி போய் மறைஞ்சிட்டு இருக்கிறான். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே எங்க இருக்கிற? வேர் ஆர் யூ? ஆண்டவரே நான் மறைஞ்சிட்டு இருக்கிறேன், நான் அல்லது வஸ்ரகிரனா இருக்கிறேன். ஆண்டவரே நான் எதிரில் வர முடியாது. உனக்கு யார் சொன்னது? கர்த்தர் கேட்பாரு. இன்னைக்கு நம்மள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வர பிரச்சனை பார்த்து, ஆண்டவரே எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, எனக்கு பெரிய போராட்டம் இருக்கு, உனக்கு தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால்தான் நான் சபைக்கு வரதில்லை, அதனால்தான் நான் ஜெபிக்கிறது இல்ல, அதனால்தான் உங்களுடைய சமூகத்தை வரதில்லை, அதனால்தான் நான் வேதத்தை வாசிக்கிறது இல்ல, பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். யார் உனக்கு சொன்னது? இன்னைக்கு சபையை பார்த்து காத்திருக்காரு, உனக்கு பிரச்சனை இருக்கு, என்னால் இது சமாளிக்க முடியாது, இது பயங்கரமான பிரச்சனை அப்படின்னு உனக்கு சொன்னது யாரு? பிசாசு எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லுவான், இது பயங்கரம், உன்னால் இதை மேற்கொள்ள முடியாது, இதோட உன் கதை முடிந்தது, அவ்வளவுதான் சொல்லுவான். ஆனா நல்ல கவனிங்க, பவுல் சொல்றான், சந்தோஷமா இருங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க. என்னை கேட்கிற தேவஜனமே, உங்களுடைய தேவைகளின் மத்தியிலும், குறைகளின் மத்தியிலும், வியாதிகளின் மத்தியிலும், அல்லது குற்றங்களின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்த வரனா, உங்களுடைய யூகிக்க முடியாத காரியங்களுக்கு மேலாய் கர்த்தர் உங்களை நடத்தி கண்டு கர்த்தர் சொல்லுவார். நம்ம நம்முடைய பலத்தில் இருக்கிறதான அந்த கெப்பாசிட்டிலேயே வாழணும்னு நம்ம நினைப்போம். 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா நம்ம பட்ஜெட் இது எவ்வளவு இருக்குன்னா 9,000 ரூபாய் பட்ஜெட் போடுவோம். என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? புரியல? 9,000 ரூபாயில எல்லாம் முடிச்சிடணும். 1000 ரூபாய் ஒரு ஆமா நமக்கு ஒரு குஷன் அல்லது ஒரு கேப். நல்ல கவனிங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. திருவிருந்து கொடுக்குற அந்த சப்பாத்தியை வச்சு அல்லது ரொட்டியை வச்சு அப்பத்தை வச்சு 5,000 புருஷரை போஷிப்பார். யூகிக்க முடியாததும் யோசிக்க முடியாததும் காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. சில நேரத்துல யோசிப்பேன், ஒருவேளை இந்த கூடையில மீதியம் இருந்தது, அந்த மலையும் இருந்தது, எத்தனை கூடை? புரியலங்க. அப்பா எவ்வளவு தெளிவா இருக்கீங்க, நீங்க ரொம்ப அறிவா இருக்கீங்க. 12 கூட. எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர். எத்தனை மாசம்? போப்பா பரவாயில்ல. ஒருவேளை 11 கூட மீதி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீ எடு, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் பெரியவன், நான் சொன்னதானே கேட்கணும்,
நீ கொஞ்சம் வெள்ளையா இருக்கிற, நீ கொஞ்சம் கருப்பா இருக்கிற, நீ ஹைட்டா இருக்கிற, நீ குட்டையா இருக்கிற, நீ எடு, நான் எடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த பஸ் தள்ளும் போது தள்ளுன்ற மாதிரி தூக்கு விடு அப்படி என்னமோ எனக்கு தான் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆக்சன் பண்ணீங்க பாருங்க. என்னது அது தள்ளு எந்த சீசன் தள்ளுன்னு சொல்லியிருப்பானே எனக்கு தெரியல. ஆனா நல்லா கவனிங்க, கரெக்டா ஆண்டுக்கு தெரியும். ஒருவேளை 13 கூட மீதம் இருந்தா, 13 கூட மீதி இருந்தால் 13வது யாரும் தூக்கி இருக்கணும்? கேட்கல. ஏங்க ஆண்டவருக்கு நல்ல கணக்கு தெரியுங்க. எப்படி எங்க எப்படி நடத்தணும் ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவர் கரெக்டா வச்சிருப்பாரு. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், மேல மலை மேல அந்த அப்பங்களை கொண்டு போய் கர்த்தர்கிட்ட கொடுத்தான். கர்த்தர் அப்பங்களை ஆசீர்வதித்தார். 5000 புருஷர்களை போஷித்தார். 5000 புருஷர்னாக்கா அப்போ ஸ்திரீகள் எத்தனை பேர் தெரியல, எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா கவனிங்க, 5000 பேர் போஷித்தவர் 12 கூட மீதம் இருந்தது. அப்பா பையன் கொண்டு வந்தான். ஆனா அந்த கூட யாரு கொடுத்தா அப்படின்னா தெரியாது. மலை மேல யாரு கூட கொடுத்தா அப்படின்னா தெரியாது. அப்பங்களை கொடுக்கிற கர்த்தர், அப்பங்களை கொண்டு போஷிக்க முடியும்னு சொல்லுகிற கர்த்தர், இந்த நாள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், அப்பத்தை கொடுக்க முடியும்னா உனக்கு கூடையும் கொடுக்க அவருக்கு தெரியும். கரங்களை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. நாளை குறித்து அறிந்திருக்கிறார். நாளை குறித்த காரியங்கள் அவருக்கு தெரியும். நீ யோசிக்காத உன்னுடைய புலம்பல்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். சொல்லும் போது கைகளை மேல உயர்த்துவார். ஆமென். புலம்புறோம்ல, கவலை வேற புலம்பல் வேற. எப்படி சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்ற மாதிரி முகம். கவலைன்றது ஒரு தடவை கவலைப்பட்டா கவலை, புலம்பலனாக்கா அதையே பேசிட்டு இருந்தா கேட்கல. இன்னைக்கு நிறைய பேரு அதையே சொல்லிட்டு இருப்போம் பாருங்க, அதையே சொல்லி சொல்லி அழுவாங்க பாருங்க, அதையே சொல்லி சொல்லி வேதனைப்படுவான் பாருங்க, அதையே சொல்லி சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அதுதான் புலம்பல் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். இத்தனை நாட்கள் புலம்பிட்டு இருக்கிற, இத்தனை நாட்கள் மாதங்களாய் வருடங்களாய் காலங்களாய் நீ பண்ணிட்டு இருக்கிற எல்லா புலம்பங்கள் இயேசுவின் நாமத்தினால சொல்லும் போது விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில மாறுவதாக. 2025 முடிக்கிறதுக்குள்ளே உன் புலம்பல்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புலம்புறது பிடிக்கவே பிடிக்காது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீ பயந்தா அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த காலவெளியில கர்த்தர் அவருடைய ஞானத்தினால், அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அந்த ஞானம் இருக்கிற கர்த்தர் நம்மளை நிரப்பம்படிக்கு வாஞ்சிக்கிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, அவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் இருக்கு? சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம், பூமியின் கடையாந்தரங்களை நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு பூமினா என்னது? அப்பா என்ன ஒரு ஞானம். லேண்டு இன்னும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் இனிமேதான். ஆனா 2 மாசத்துல வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீ வாங்குறது நான் ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் போடப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தை நம்பணும். கடைசி வரைக்கும் யார் அதை நம்பி விசுவாசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் செய்கிறார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். என்னை கேட்கிற தேவஜனமே, வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உனக்கு பிள்ளைகளை கொடுக்கிறேன்னாரு. சயின்ஸ் மூலியமா பார்க்கும்போது பிள்ளையை பிறக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் அதுக்கு வழி உண்டு பண்ணலையா? தண்ணீரை கர்த்தர் 2ஆய் மாற்றவில்லையா? யோர்தானை எத்தனை தடவை கர்த்தர் பிளந்தார், வட்டாந்தர நிலைமையை மாற்றினார்.
நீங்க எல்லாம் பாக்குறது எப்படின்னா, எங்களை பார்த்து இது மாதிரி சில்லி கொஸ்டின்லாம் கேட்காத, இதை விட பெரிய கொஸ்டின் கேளு. 2வது வருகையில ஏசப்பா எப்படி இருப்பாரு அதை கேளு, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது. யோர்தானை 3 தடவை பிளந்தார். செங்கடலை மொத்தத்தில் தண்ணீர் மொத்தமா பிளந்து எத்தனை தடவை டோட்டலா? 4 1 5 3 1. சரி, ஓகே, நல்ல கவனிங்க. இது நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவரால் எல்லாம் ஆகும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பாகவே இந்த வருஷம் முடியத்துக்குள்ள உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கீழே இருக்கிறவங்க மேல எல்லாருக்கும் நான் சொல்றேன், கர்த்தர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இருந்தீங்கன்னாக்கா கையை உயர்த்து கர்த்தாவே எனக்கு செய்வீராகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த காரியங்களை செய்வீராக, வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீராக, இயேசுவின் நாமத்தில் அந்த காரியம் நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க அப்படி வாஞ்சிக்கிறேன். நான் துரிதமாய் கடந்து போகிறேன், வாசிக்க கேட்கலாம். டியூட்டரானமி, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையை காப்பாற்ற வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கைகளினால் உங்களை புறப்பட பண்ணி, ஆமா, அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையுக்கும் உங்களை மீட்டு கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல மீட்டு கொண்டார் என்பதுக்கு இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கு redeemed அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் உங்களை மீட்டு கொண்டார். எங்க மீட்டு கொண்டார்? அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார். உங்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த ப்ராமிஸ் கர்த்தர் நிறைவேற்றினார். யாருக்கு கர்த்தர் விலக்கினார் அப்படின்னா, வேதத்துல வாசிக்கிறோம், பார்வோனுடைய கைக்கு கர்த்தர் விலக்கினார். நல்ல கவனிங்க. எகிப்து ஒரு காலத்துல செல்வம் நிறைந்த ஒரு நாடுங்க. இன்னைக்கு அமெரிக்கா தேசம் எப்படி இருக்கும்? செல்வம் நிறைந்த நாடாய், செல்வாக்குள்ள நாடாய், அல்லது வல்லரசு நாடாய் எப்படி அமெரிக்கா இருக்கோ, ஒரு காலகட்டத்துல இந்த எகிப்து அப்படிதான் இருந்தது. அதனுடைய அல்லது பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் அல்லது அவங்க கிட்ட இருக்கிற பணங்கள் அல்லது அவங்க கிட்ட இருக்கிறதான கோல்டு, சில்வர் அநேகவற்றை பார்க்கும்போது அது செல்வம் நிறைந்த ஒரு நாடா இருந்தது. அந்த இடத்துல நம்ம ஆளுங்க இஸ்ரவேல் ஜனங்க என்னவா இருக்கிறாங்க? அடிமையிலா இருக்கிறாங்க. மணி, பவர், ஆள்பலம் எல்லாமே இருக்கு. நம்ம ஆளுங்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் கை. ஒண்ணும் பண்ண முடியல. எதிர்த்து நிக்க திராணி இல்ல, எதிர்த்து நிக்க பலன் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு எதிர்த்து நிக்க என்கிட்ட திராணி இல்ல பாஸ்டர், எனக்கு எதிர்த்து நிக்க ஆள் பலம் இல்ல, எனக்கு எதிர்த்து நிக்க என்கிட்ட ஒரு ஆயுதமும் இல்ல, நான் நிராயுதபாணியா இருக்கிறேன், நான் தனியாளா நிக்கிறேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியல, எனக்கு கர்த்தர் உதவி செய்வாரா அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சிறியவனை புழுதிருந்தும் அல்லது எளியவனை கர்த்தர் அல்லது குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களையும் உயர்த்துவது அவருக்கு சாதாரணமான காரியம். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவங்களை கொண்டு வராரு. யாருடைய கைக்கு விலக்கினாராம்? பார்வோனின் அடிமைத்தனத்தின் வீடாகிய. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன்,
ஒரு காலத்துல பாவத்துக்கும் சாபத்துக்கும் அல்லது தேவையில்லாத உலகத்தின் காரியங்களுக்கும் அடிமையாய் அல்லது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்தும் அல்லது பில்லிசின கட்டுகளிலும் அநேகவற்றிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி தன்னுடைய மகனாய் மகளாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நீ கர்த்தருக்கு பயந்தால் உன்னுடைய புலம்பல்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஏன்னா நீ பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வித்தியாசமானவன், நீ மற்றவங்க போல அல்ல, நீ பிறர் ஜாதி போல அல்ல. நீ கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாருன்னா உன்னை வித்தியாசமான கண்ணோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளை போல ஒரு 5 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். சும்மா உதாரணத்தை சொல்றேன். 5 பேர்ல எவன் பொய் சொன்னாலும் தப்பிச்சிருவான். ஆனா நம்ம ஒரே பொய் சொல்லுவோம், கரெக்டா மாட்டிப்போம். உண்மையா பொய்யா? ஆமன்றவங்க கூட கையை காமிங்க. எல்லாம் தப்பிச்சிடும், நம்மவும் பொய் சொல்லுவோம் பொய்ய. ஆனா அந்த கரெக்டா அந்த பொய்யில மாட்டிப்போம். ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பிசாசு இருக்கு, அது சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்திடும். நமக்கு சப்போர்ட் பண்ண யாரு இல்ல, பிசாசு சப்போர்ட் பண்ணாது, ஏசப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நீ தான் பொய் சொல்றிய, பொய் பித்தலாட்டம் பண்றிய. ஏசப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாரு, பிசாசு சப்போர்ட் பண்ணாது. நம்ம போய் பல்லு இழிச்சுன்னு நிக்கணும். ஒரு பொய் சொல்ற கபு நம்ம நினைப்போம், ஏன்டா நீ வண்டியா பொய் சொல்ற, நீ தப்பிக்கிற. ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், இது உண்மைதான் பாஸ்டர். கை உண்மைன்னா கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நான் நிறைய வாடி யோசிக்கிறேன், ஒரே ஒரு பொய் சொன்னா கவால மாட்டிக்கிறேன். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. நல்ல கவனிங்க, உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா விசேஷமானவனாய், விசேஷமானவனாய். கர்த்தருடைய கண்கள் உங்க மேல ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த எப்ராமை பார்க்கும்போது கர்த்தர் அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய கர்த்தரை கைவிட்டாருன்னு சொன்ன போது அந்த இடத்துல கேட்கிற, ஆண்டவரே என்ன நீங்க கைவிட்டீங்களா, என்னை விட்டு விடைக்கு போனீங்களாக்கா? அப்போ இந்த எப்ராமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் எப்படி கை விடுவேன், எப்படி நான் உன்னை விட்டு கொடுப்பேன்? நீ என்னுடைய பிரியமான மகன் அல்லவா? ஆண்டவர் விட்டு கொடுக்கல, ஒரு வித்தியாசத்தை, ஒரு டிஃபரண்டான காரியத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். சொல்ல மாட்டீங்க வராமே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமா நான் உங்களை பார்த்து சொல்றேன், எப்ராயிமை கர்த்தர் நேசித்ததை போல சபையில் இருக்கிறவர்களையும் அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் வித்தியாசமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும்படி அவர் விரும்புகிறார். ஆமென்றவங்க மட்டும் கேட்டவங்களுக்கு ஸ்தோத்திரம், கேட்காதவங்களுக்கும். நிறைய பேர் முகம் எப்படி இருக்குன்னா தலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணமானவங்களுக்கு 4 ரிங்கு, சாரி 3 ரிங்கு. ஏன் சொல்லுங்க? கல்யாண மாணவர்களுக்கு 3 ரிங்கு. ஏங்க ரிங்கு தெரியாதா? என்ன எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்களே, தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் ரிங்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கு, 2வது ரிங்கு கேட்கல மேரேஜ் ரிங்கு, 3வது ரிங்கு சஃபரிங்கு. அதனால இப்ப இருக்கிற பசங்க நிறைய பேரு எனக்கு மேரேஜே வேண்டாம், எனக்கு சஃபரிங்கும் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மௌனமா இருக்கிறான். நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன், கல்யாணம் பண்றான், ஐயோ எனக்கு 3வது ரிங்கு. ரைட், ஓகே. நீங்க கர்த்தருடைய பார்வையில் எப்பேற்பட்டவர்கள்? கேட்கல. ஏங்க நீ அடிமை, நீங்கள நான் அடிமை. எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தோம், பிரயோஜனம் இல்லாம இருந்தோம். கர்த்தரை நம்மள எப்படி தெரியுமா பாக்குறாரு? அடிமை இருக்கிறவன் ரொம்ப கலர்ஃபுல்லா முகத்துக்கு பவுடர் பூசிக்கிட்டு பிரம்மாண்டமா இருப்பானா? கேட்கல. எப்படி இருப்பாங்க? ஒருத்தருடைய உண்மையான அழகை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய ஆதார் கார்டை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். உண்மைதானா? ஆதார் கார்டு எடுத்தா, நான் ஆதார் கார்டு எடுக்கும் போது அவங்க இன்னும் நான் எப்படியோ செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணேன். டே கொஞ்சம் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்தா அவன் என்னை எப்படி தெரியுமா எடுத்தான்? பார்த்தாக்கா கனவுல நம்ம பயப்படுவோம். அது
நேரா இல்ல, கனவுளோட பயப்படுற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறான். நல்ல கவனிங்க. அப்ப நினைச்சேன் ஆதார் கார்டுல உண்மையான, நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கறாருன்னா விசேஷமா. யூ ஆர் எ ஸ்பெஷல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் தள்ளிட்டாங்க, உன்னை வேணான்ட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? நீ தான் எனக்கு ஸ்பெஷல்ன்றாரு. எஸ்தர் எல்லாராலும் தள்ளப்பட்டாங்க, எல்லாரால புறக்கணிக்கப்பட்டாங்க. எல்லாமே இனிமே ஒண்ணுமே கிடையாது, எதிர்காலம் கிடையாது. தன்னுடைய அல்லது சொந்தக்காரனா இருக்கிற மொர்தேக்கை வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்ல, கல்யாணம் ஆகல, அடிமை, ஏழ்மை, பிரச்சனை, மரண பயம். ஆனா கர்த்தர் எப்படி திரும்ப பார்த்தாரு? ஏழ்மைய பார்க்கல, இயலாமைய பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல, பணத்தை பார்க்கல. கர்த்தர் தன் இருதயத்தில் இருக்கிறதான கர்த்தருக்கு பயப்படுதலை கர்த்தர் கண்டார். அவளை கர்த்தர் ராஜாத்தியாய் மாற்ற அவரால முடியும். அப்படின்னா உன்னையும் மாற்ற அவரால முடியும். அவரால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ அவருக்கு ஸ்பெஷல் தான். ஒரு ஆமேன்னு வர மாட்டேன். நான் எப்போ சொன்னாலும் கண்டிப்பா அந்த நாள் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க ஸ்பெஷல்ன்றதுக்கு ஒரு வசனத்தை காண்பித்து விட்டு நான் முன்னுக்கு போய் வாசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமா? நீ என் பார்வைக்கு அருமையானவனா இருக்கிறபடினால் நானும் உன்னை சிநேகித்தேன், ஆகவே உனக்கு பதிலாக மனுஷரையும் ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. என் பார்வைக்கு நீ அருமையானவனாய் இருக்கிறபடியால் எனக்கு நீ, அல்லது என் பார்வைக்கு இங்கிலீஷில் because you are precious in my eyes, நீ அல்லது கனமுள்ளவன். இஸ்ரவேலர்கள் எகிப்தில கனமுள்ளவர்களா பார்க்கப்பட்டார்களா, கனவீனமானவர்களா பார்க்கப்பட்டார்களா? கேட்கல. கனவீனமானவர்கள் தான். இன்னைக்கு நீங்க கூட கொஞ்சம் கனவீனமானவர்கள் தான் பார்க்கப்படலாம். ஒருவேளை தெரியாது, அல்லது நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கலாம், கொஞ்சம் பலவீனர்களா இருக்கலாம், அல்லது நம்ம தகுதியில கொஞ்சம் கம்மியானவர்களா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய பார்வையில அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா உயர்த்தி அல்லது பிரஷியஸா பார்க்கிறார். எது பிரஷியஸ்? கேட்கல. ஈஸியா கிடைக்கிற இரும்பு பிரஷியஸா, கிடைக்கவே கிடைக்காத 1 கிராம் கோல்டு 12,000 விற்கிற கோல்டு பிரஷியஸா? கேட்க மாட்டேன். இனி நான் போய் இரும்புல ஒரு ரிங்க பண்ணிட்டு உனக்காக நான் ஆசையா கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு என் பொண்ணுகிட்டயோ மனைவி கிட்ட கொடுத்தா என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு இடையில நட்டு தான் லூஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா எல்லாமே லூஸ் ஆயிடுச்சே. ஏன்னா இரும்பு பார்த்தா அப்படிதான். உனக்காக நான் கோல்டுல ஒரு ரிங்கை கொண்டது என்ன சொல்லுங்க? ஏன்? கோல்டு ஒரு மெட்டல் தான், ஆயனும் ஒரு மெட்டல் தான், ரெண்டுமே மெட்டல் தான். ஏங்க உண்மைங்க நான் சொல்றதுங்க, எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. ரெண்டுமே மெட்டல் தான். என்ன சொல்லுங்க மெட்டல் தமிழ்ல? உலோகம். ரெண்டுமே உலோகம் தான். இரும்பு நிறைய கிடைக்கிறதுனால 1 கிலோ 50 ரூபாவும் 60 ரூபாவும். ஆனா அது கோல்டு கிடைக்கவே கிடைக்காதனால 1 கிலோ என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற நிலைமையில 12,000 ரூபாய் கிராம். இது அது எங்கேயோ இருக்கு. ஆனா ரெண்டுமே மெட்டல் தான், உலோகங்கள் தான். ஈஸியா கிடைக்கிறது, ஈஸியா கிடைக்காதது. கிடைக்காதது பிரஷியஸ், கிடைக்கிறது நமக்கு பிரஷியஸ் தெரியாது. ஓன்லி டெலிஷியஸ் தான் தெரியும். என்னது டெலிஷியஸ்? இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, எங்க கேட்ட மாதிரி இருக்குது. டிங் டிங் பிஷ் டெலிஷியஸ். என்னது அது?
இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. போன வாரம் என்ன வாசனம்? ஒரு பாஸ்டர் யூடியூப் பார்த்துட்டு சொல்றேன், நல்ல கவனிங்க. நீங்க பிரஷியஸ்ங்க. கர்த்தர் சொல்றார், நான் சொல்லல. ஏசாயா தீர்க்கதரிசி வாசித்தோம். 43:4 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றார், எனக்கு நீ கனமானவன், என் கண்ணுகளுக்கு நீ விசேஷமானவன். கர்த்தரை பார்த்து சொல்றாரு, எங்குமே கிடைக்காத, எங்குமே பார்த்திடாத ஒரு வித்தியாசமான, ஒரு டிஃபரண்டான ஆளு நீதான்ப்பா, நீதான்ப்பா எனக்கு பிரஷியஸ். கர்த்தர் சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதான் கர்த்தருக்கு பிரஷியஸா. அவங்க மூஞ்ச பார்த்து நீங்க சொல்லணும், முகத்துக்கு நேராய் என்ன சொல்லணும்? எப்படி இருக்கு? உனக்கு என்ன பிரஷியஸ் கிடையாது, அவருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வசனம் பொய் சொல்லலைங்க. வசனம் பொய் சொல்லவே இல்லை. வசனம் எப்பவுமே பெர்ஃபெக்ட், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. எப்ராயிமை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, எப்ராயிமே நான் எப்படி உன்னை சொல்ல மாட்டீங்க. பாட்டு பாடலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க எல்லாரும். அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே. கரங்களை தட்டி பாடலாமா? அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், கரங்களை தட்டி இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன் சொல்லணும். இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானவன், எங்கமே பார்க்கல ஒண்ணு. கர்த்தர் சொல்றாரு. யார பார்த்து? யார பார்த்து சொல்றாரு? என்ன பார்த்து சொல்றாராம். என்ன பத்தி யாருக்கு தெரியும்? உங்களை பத்தி யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாது? பலே மஞ்சோல மாட்டீங்க. உங்களுக்கு குறித்து உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியும். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அவருக்கு தெரியும். உண்மைதானா? ஆமேன் கூட வர மாட்டேன். அம்மா கூட கேட்டாதான் வைப்பாங்க பாஸ்டர் சாப்பாடு. அதனால நீங்க எப்பப்போ கேட்கணும், ஆமேன் சொல்லுங்க சொல்லணும், அல்லேலூயா சொல்லுங்க சொல்லணும். அப்பதான் நாங்க என்ன செய்வோம்? ஓகே. கர்த்தர் சொல்றாரு, நீ அருமையானவன், நீ எங்க தேடியும் கிடைக்காதவன், நீ ஒரு கௌரவம் உள்ளவன். உன்னதமாய் கர்த்தர் பார்க்கிறார், பிரஷியஸா பார்க்கிறாரு, டிஃபரண்டா பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்கல, மனுஷன் கேட்கல. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், அடிமைத்தனத்திலிருந்த போது கர்த்தர் அவளை நடத்தி கொண்டு வந்தார், அவர்களை விடுவித்தார், பார்வோருக்கு விடுவித்தார். ஆனா நல்ல கவனிங்க, இப்ப கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு அருமையானவன், என் பார்வையில நீ அருமையானவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு இல்ல, ஒரு மனுஷன் பார்த்த உடனே நீ ரொம்ப அருமையா இருக்கிறன்னு சொன்ன உடனே அவளதான் கண்ணதாசன் சொன்ன மாதிரி கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆக்சன் பண்ணக்கூடாது. கண்ணுக்கு வாய்க்கு பொய்யல பொய்யா சொல்லுவான். கவிதைக்கு இல்ல, வாய்க்க. அந்த ஆனா அந்த கவிதை கேட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு நேரம் ஒண்ணுமே செய்யக்கூடாது. நீங்க அந்த பேப்பர் வாங்கிட்டு நேரம் உங்க பீருவ கிட்ட போய் அந்த கண்ணாடி பார்த்துக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டே மூஞ்ச பார்க்கணும். பார்த்துட்டீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிடும் அவன் உண்மை சொன்னானா. ஹலோ, ஏன் கூடதான் இருக்கிறீங்களா? நம்ம கண்ணாடி பார்க்க மாட்டோம், நம்ம வேற விதத்துல யோசிப்போம். இல்ல, நீங்க கர்த்தர் சொல்றாரு, அவர் பொய் சொல்லல, அவர் பொய் சொல்லாதவன், என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு கர்த்தர் சபையை அழைக்கிறார். கர்த்தர் அவளை பார்த்து சொல்கிறார், நீ பிரியமானவன், நீ கனமுள்ளவன்,
நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்படி உன்னை நான் அல்லது உன்னை கைவிட்டுருவேன்? அல்லது கர்த்தர் இந்த நேரத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பார்வையில அல்லது எப்பேற்பட்டவன் அப்படின்னா அருமையானவனும் கனம் உள்ளவனும். கனம் அப்படின்னா ஹானர் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, ஹானர். இப்ப நிறைய பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு தமிழ் சரியா புரியல, தெலுங்கு சரியா புரியல, சரி இங்கிலீஷ் சொன்னா அது கூட புரியல. அப்ப நான் எந்த லாங்குவேஜ்ல சொல்றது எனக்கு தெரியல. ஓகே, ஹானர், கௌரவமாக, கனத்துக்குரிய. நீ கனத்துக்குரியவன் கர்த்தர் சொல்றார். இவன் நிறைய பேர் முகம் எப்படி இருக்குனாக்கா, நான் கனத்துக்குரியவனா, அப்ப ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, அப்ப ஏன் எனக்கு இந்த போராட்டம், அப்ப ஏன் எனக்கு இந்த புலம்பல், அப்ப ஏன் எனக்கு இந்த அல்லது கண்ணீர், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இப்பேற்பட்ட காரியங்கள், அண்ணே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்க அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு, நான் வாசிக்கப்படி வாசிக்கிறேன். அதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமா, அப்ப காலம் மட்டும் கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மேய்ப்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் மட்டும் உன் முகத்தை கொஞ்சம் திருப்பிக்கிட்டாராம். அப்படித்தானே போட்டிருக்கு? இதை மாறி இருக்கா? அற்ப காலம் மட்டும் கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அவருடைய முகம், அவருடைய பார்வை ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அப்படி திருப்பிக்கிட்டாராம். எதனால்? கோபத்தினால். கோபம் வந்துதான் ஒரு செகண்ட் அப்படி மறைச்சிட்டாராம். மறைச்சதுக்கு நம்ம என்ன பாடுபட்டோம், என்ன கடனு, என்ன சண்டை, என்ன போராட்டம், என்ன வெறுப்புகள், என்ன கதைகள், எத்தனை காதுகளை கேட்கிறோம். என கேட்கிற தேவஜனமே, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்துக்கு போவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கோபம் அல்லது அவர்கள் மேல் இருந்தபடினால யாக்கோபையும் அவங்களை கொண்டு போனாங்க. ஒரு செகண்ட் தாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படின்னா, உங்க முகத்துல ஒரு செகண்டுக்கா நான் 5 வருஷமா கஷ்டப்படுறேன், ஆமான்றவங்க மட்டும் கை தூக்கி காமிச்சிருங்களேன். ஆனா ஒரு செகண்ட் ஒரு முகத்தை, எங்க முகம் அப்படிதான் போட்டிருக்குதுங்க, எனக்கு பச்சை மறுபடியும் அப்படிதான் தெரியுது எனக்கு. அற்ப காலம் மட்டும் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுதுனா அப்படி கண் அடிச்சா இமைப்பொழுது, கண்ண முடி கண்ண தரதா இமை. ஒரு செகண்ட் கூட கம்மி, ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட். ஒரு செகண்ட் கண்ணை மூடினாராம், அப்படி முகத்தை திருப்பினாராம். இன்னைக்கு நல்ல கவனிங்க, நம்ம படுற பாடு 5 வருஷம். சில பேர் முகத்தை பார்த்தா 5 வருஷம் இல்ல 10 வருஷம்ன்ற மாதிரி இருக்கு. சரி 10 வருஷம் இல்ல, நிறைய பேர் கோபமா இருக்கீங்க மேல. ஒரு செகண்ட் மறைச்சிட்டாரு. கோபம் கொஞ்சம், ஆனா அவருடைய கிருபை எப்படி இருக்கான்? நித்தம். காருண்யம் நித்தம், அவருடைய கிருபை நித்தம், எவர் லாஸ்டிங். என்னை கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, கர்த்தர் எனக்கு உங்களுக்கு ஞாபகப்படுது. ஒரு செகண்ட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த ஆண்டு கிட்ட ஜெபம் பண்ணது கேட்கறானா, கர்த்தாவே உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னா எங்களுக்கு நமக்கு எத்தனை நாள்? 1000 நாட்களுக்கு மேலான. உன்னுடைய கணக்குல ஒரு நாள் எனக்கு 1000 நாள். அதனால் 1000 நாள்னா சின்ன விஷயமா? அவருக்கு ஒரு வருஷம்னா ஐயோ கணக்கு பெருசா இருக்குது. நல்ல கவனிங்க, ஒரு நாள் 1000 நாள். இவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய வருகை எப்போ?
என்ன எனக்கு இல்ல, ஒரு சின்ன ஒரு இது, நம்ம ஆயுசு காலம் எவ்வளோ? 70. பலத்தின் மிகுதியால் 80. ஓகே, 80 வச்சுப்போம். 80. இவன் கேட்கறான் 1000 வருஷம். அவருக்கு ஒரு வருஷம், ஒரு நாள்னா 1000 வருஷம். நான் கேட்கறேன், கர்த்தாவே என்னுடைய கணக்குல இல்லை, உம்முடைய கணக்குல எனக்கு ஒரு நாள் கொடுப்பீங்களா? எத்தனை வருஷம்? இவன் ரொம்ப டேலண்டா யோசித்து வசனத்தை படிச்சு ஆண்டவரை கேட்கிறான். ஸ்தோத்திர ஆண்டவரே, உபவாச கூட்டம் ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரப்பா, என்ன வேணாலும் சரி கர்த்தாவே, நான் யாக்கோபை போல புரண்டு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சு லாஸ்ட்ல ஆண்டவரை கேட்கிறான், எப்படியாவது உங்களுடைய கணக்குல எனக்கு ஒரு நாள். ஆண்டவர் பாக்குறாரு, இவனாடா அவன் எத்தனை நாள் கேட்கறான்? ரொம்ப காலம் வாழ்ந்த மனுஷன் 936 ஆண்டுகள் தான் வாழ்ந்தான் மெத்துசலாம். அவன் வாழ்ந்ததே ஒரு நாள் அவருடைய கணக்குல வாழல. ஆனா நல்ல கவனிங்க, இவரு கேட்ட உடனே கர்த்தர் சொன்னாரு, ஓகே குட், நல்லது, தந்துடுறேன். உடனே உங்களுக்கு சந்தோஷம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்ம ஜெபம் பண்ண உடனே அவருடைய கணக்குல எனக்கு கிராண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சந்தோஷமா இருந்தான். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரா, அதனால நான் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுன்னாராம். எத்தனை வருஷம்? நிறைய டேலண்ட் நடிக்கிறோம் நம்ம. ஆண்டவர் நம்மளை விட ரொம்ப டேலண்ட். நல்ல கவனிங்க, இமை பொழுது அவருடைய இமை நமக்கு 10 வருஷம். இருக்கீங்களா? 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம். பாஸ்டர், நான் படுற பாடு உங்களுக்கு தெரியாது. பாஸ்டர், நான் படுற கஷ்டங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் கோபத்தினால், அவருடைய கோபம் மூண்டபடினால் அவர் இமை பொழுது தன் முகத்தை கர்த்தர் மறைத்தார். ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரை பார்த்து சொல்றார், நீ விசேஷமானவன் தான், நீ ஆண்டவருக்கு அருமையானவன் தான், நீ கனமுள்ளவன் தான். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அவருடைய கோபம், ஒரு நிமிஷம் அவருடைய தயவு நித்தம் 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 நித்தம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்கணும் விரும்புறாரு? அருமையானவனா பார்க்கணும் விரும்புறாரு, கனமுள்ளவனா பார்க்கணும் விரும்புறாரு. அவருடைய முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்கும்படி, ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய முக சாயல் உங்கள் மேல வீசும்படி, உங்களுடைய முகங்கள் வெட்கப்படாம இருக்கணும். மோசேய நாட்களிலே கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்த்த போது வெட்கப்பட்ட அவருடைய முகத்தை கர்த்தர் பிரகாசப்படுத்தினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இமை பொழுதும் அவருடைய முகம் உங்க மேல கர்த்தர் மறைக்காதபடி, உங்கள் மேல பிரசன்னிக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார். இமை பொழுது மட்டும் அவர் திரும்பிட்டாராம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு செகண்ட் திருப்பினால இவ்வளவு கஷ்டம். ஒருவேளை அவர் திரும்பியே போயிட்டார். அப்போ கர்த்தரை இருக்கும் போதே அவரை கேட்கல. தேடுங்கள், தேடணும். அவர் கிடைக்கிற நாளிலே அவர் தேடணும். இன்னைக்கு நாம அவர் போன பிறகு தேடி பிரயோஜனம் இல்லை. ஒரு செகண்ட் போனதுக்கு தத்தளிக்கிறோம். அப்படியே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தாய். கேட்கல. நாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் பசங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் வைக்கணும்னு நினைப்போம். உண்மையா பொய்யா? என்ன ஒரு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆனா என் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்? நான் படிக்கல பாஸ்டர், ஆனா என் பசங்களாவது நல்ல, அவங்க நல்லா இருக்கணும். கர்த்தர் சொல்றார், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீதிமானுடைய பிள்ளைகள் அழிந்து திரிந்த என் கண்கள் காணல. அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை நீதிமான் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
வேதத்தை மறந்தனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மறந்து போகிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னா நீ கர்த்தருக்கு முதலாவது நீ பயப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணுமா, அவருக்கு நடுநடுங்கணுமா, அவருக்கு முழங்கால் போடணுமா, அவரிடத்துல செபிக்கணுமா, அவருடைய முகம் திருப்பி கொள்ள கூடாதபடி குமாரன் கோபம் கொள்ளாமல், வேதத்துல வாசிக்கிறோம், அவர் கோபம் கொள்ளாமல் குமாரனிடத்துல நீங்கள் என்ன செய்யணுமா? செபித்துக் கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் அல்லது அவரிடத்துல நீங்க செபிக்கணும், மன்றாடணும், கண்ணீர் விட்டு செபிக்கணும். ஏன்னா அவர் கோபப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாயிடும். ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் அப்படி கைவிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில என்னன்னாங்க? அடிமையின் ரூபம், அடிமை ஆயிட்டாங்க, நிராயுதமா நினைக்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் மறுபடியும் மோசேவை அனுப்பி அவங்களை விடுவித்தார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஒருவேளை படுகிற பாடுகளின் மத்தியில ஒருவேளை கர்த்தர் கோபப்பட்டாரோ என்னவோ எனக்கு தெரியாது, ஒரு செகண்ட் கோபப்பட்டாரோ தெரியாது, ஒருவேளை ஒரு நிமிஷம் கோபப்பட்டாரோ தெரியாது. ஆனா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஒரு நொடி. ஆனா அவருடைய கிருபை நித்தம் நித்தம் வேதத்துல வாசிக்கிறோம். இனி நாம் கர்த்தரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நான் ஒருவேளை போற பாதை, நான் கடந்து போகிற காரியங்கள் ஒருவேளை எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கோபம் என் மேல இருக்கும்னா இப்பொழுது உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டேன், என் மேல நீங்க இரக்கம் கொள்ளுங்க ஆண்டவரே. என் நிமித்தமாய் என்னுடைய பிள்ளைகளை நீங்க தண்டிச்சிராதீங்கன்னு சொல்லி செபிக்கணும். உன் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 115 சங்கீதம், 115 சங்கீதம், 115 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். எப்ப வர்த்திக்க பண்ணுவார், எப்படி வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னா, அப்ப வாசிக்கணும், நம்ம 12 வாசிக்கணும். இல்ல 11 வாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்பணும், பயப்படணும். எப்ப நம்பணும்? எல்லா நேரத்துல நம்பணும், எல்லா காலத்துல நம்பணும். ஆண்டவரை பிடிச்சுக்கணும். உன்னுடைய குறைகளில பிடிக்கணும், உன் பலவீனங்களை பிடிக்கணும், உன் போராட்டங்களை பிடிக்கணும், உன் தடைகளை பிடிக்கணும். ஆண்டவரை எவன் பிடித்துக் கொள்கிறானோ அவனுக்கு கர்த்தர் சொல்றார், உன்னையும் உன் பிள்ளைகளும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அப்படியே வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவரே அவரே அவர்களுக்கு துணையும் துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். போதும். யார் துணை உங்களுக்கு? கர்த்தரே துணை, கர்த்தரே துணை. நிறைய நேரத்துல பிரச்சனை இருக்கு, ஆனா கடந்துட்டே வரோம். உண்மையா பொய்யா? சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கு, ஆனாலும் கடந்துட்டே வரோம். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பாட்டு பாடின மாதிரி, அக்கினியை கடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு நோடி பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு நோடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. நாங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகளை சகித்தோம், ஆனா நாங்க மூழ்கி போலன்றவங்க மட்டும் இருந்தீங்கன்னா
கைகளை மேல தூக்கி ஆமென் ஹல்லேலூயா. நீர் என்னை கைவிடல, நீர் என்னை விட்டு விலகி போகல. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம், உம்மை நம்புகிறோம். நீர் என் கேடகம் துர்கமமாய் இருக்கிறீர். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம் மட்டும் அவருடைய முகத்தை மூடினான். இது படிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கர்த்தாவே, எனக்கு எதிரா ஒரு செகண்ட் கூட உடைய பார்வையை திருப்பிடாதீங்கப்பா. என்னால உயிர் வாழ முடியாது, நான் நிர்மூலம் ஆயிடுவேன். உடைய பார்வை எனக்கு நேரா இருக்கட்டும், என்னுடைய பிரகாசம் என் மேல வீசப்படட்டும். ஆண்டவர் பார்த்து கேட்க ஆரம்பித்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, வெடிகாலையில 3:30 மணிக்கு எழுந்தேன். 3:30 மணிக்கு எழுந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் கர்த்தர் படிக்க வைக்கிறாரு. ஒரு நொடி கூட கர்த்தர் விட்டு விலக கூடாதபடி. ஏன்னா நீ விசேஷமானவன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் விரும்புறாரு, உன்னை கவனிச்சுட்டே இருக்கணும் விரும்புறாரு. எப்படி தாய் தன் பிள்ளை வெளியே விளையாடும் போது அந்த குழந்தை மேல பார்வையை வச்சுக்கிட்டே இருப்பாளோ, அத போல கர்த்தர் உண்மையிலையும் என் மேலையும் கர்த்தர் அவர் பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கணும் விரும்புறாரு. உன்னை விட்டுட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே, உம்முடைய முக பிரகாசம் என் மேல வீசட்டும், உடைய பார்வை என் மேல இருக்கட்டும். உமக்கு பயப்படுகிறப்பா. யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்க புலம்பல்கள் எல்லாம் மாறும். உங்களையும் பிள்ளைகளும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வர்த்திக்க பண்றது என்ன தெரியுமா? டெவலப். எல்லாத்திலும் டெவலப்மெண்ட், எல்லாத்திலும் உயர்வு, சகலவற்றிலும் உயர்வை கர்த்தர் கொடுக்க வாஞ்சிக்கிறார். இதை உங்களை பார்த்து சொல்றேன், உங்களையும் குடும்பத்தையும் உங்களுக்கு இருக்கிற யாவையும், நீங்க பண்ணுகிற வியாபாரத்தையும், நீங்க செய்கிற வேலைகளையும், நீங்க பண்ணுகிற அல்லது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படி விரும்புகிறார். கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படி விரும்புகிறார். இந்த நேரத்தை உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தான். அவன் பாவம் செய்யல. அவன் பாவம் செய்யாத போது கர்த்தர் அவனை கண்டார். கர்த்தருடைய பார்வை அவனுக்கு நேரா இருந்தது. அவன் சொல்றான், கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக நான் எப்படி பாவம் செய்வேன்? கர்த்தருடைய ஆசீர்வதிக்கவில்லையா? கர்த்தருடைய உயர்த்தவில்லையா? கர்த்தரோனை ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கு ராஜாவை மாற்றவில்லையா? இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட கர்த்தர் உங்களை விட்டு விலகாதபடி நீங்க கர்த்தருடைய பார்வையில உத்தமராய், உண்மையாய், உண்மையுள்ளவர்களாய், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நீங்கள் மெய்யாகவே ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாகவே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த அந்த யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்துல ராஜாவை மாற்ற முடியும்னா உன்னையும் ஆசீர்வதிக்க அவரால் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. யோசேப்பு சொல்லுகிறான், கர்த்தாவே, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக எப்படி நான் பாவம் செய்வேன்? கர்த்தருக்கு பயப்படுறான், கர்த்தருக்கு பயப்படுறான். கர்த்தருக்கு பயந்தபடி நான் தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான். பேக்ரவுண்ட் இல்லைங்க, பேக்ரவுண்ட் கிடையாது, பின்புலம் யாரும் இல்லை, உதவி செய்யற யாரும் இல்லை. தனிமையா நிக்கிறான், ஒன்னா நிக்கிறான், புலம்புகிறான். எனக்கு யாரு இல்லைன்னு புலம்புகிறான். பிறந்த கொஞ்ச நாள்ல தாய் மரித்து போனால், கொஞ்ச நாட்கள் இருந்தான். கிட்டத்தட்ட 14 வருஷம் தகப்பனோடு வாழ்ந்தான். தகப்பன் சந்தோஷம் வச்சுக்கிட்டான். இப்ப தகப்பனுக்கு இவனுக்கு ஒரு பிரிவினை, தனியா இருக்கிறான். ஆனா எல்லாரையும் கைவிட்டாங்க, எல்லாரும் மாறி போனாங்க. ஆனா கர்த்தரை மட்டும் கைவிடல, அவருக்கு பயப்படுறத மட்டும் விட்டு விடல. யோசேப்பை கர்த்தர் அந்நிய நாட்டில் அவனை ராஜாவாய் மாற்ற முடியும்னா கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பது, என்னை உயர்த்துவது, என்னை கர்த்தாவே அப்பா என்னை வர்த்திக்க பண்ணுவது உம்மால கூடும் ஆண்டவரே, உம்மால கூடும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற தயவு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயப்படுகிற வாழ்க்கை எனக்கு வேணும். உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒண்ணுமே இல்லாதவனை ராஜாவை மாற்ற முடியும்னா இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், அல்லது இன்டர்நெட்ல பார்க்கறவங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு எம்மாத்திரம். தாவீதை ஆசீர்வதிக்க முடியும்னா
உங்களை ஆசீர்வதிப்பது எம்மாத்திரம். கர்த்தர் மெய்யாகவே எளியவனை சிறியவனை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். எது வரலாம்? நான் முடிக்க வாசிக்கிறேன். எது வரலாம்? மரண பரியந்தம். சத்ரக் மேஷக் அபேத்நேகோ உள்ள கொண்டு போய் போடுற பணம் அந்த அது வரலாம் கூட நம்பினாங்க. இனி உங்களை பார்த்து சொல்றேன், நம்புங்க. அவர் துருகம், அவர் கோட்டை, அவர் நல்லவருங்க. அவர் கைவிடுகிறவர் இல்லைங்க, விட்டு விலகி போறவர் இல்லைங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். எல்லாம் முழங்கால போட்டு செபிக்க முடியுமாச்சு. ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, ஓ, பயப்படுற உன்னை உன் புலம்பலை கர்த்தர் மாற்றுவார். சில பேர் புலம்புறீங்க, ஏன் எனக்கு, ஏன் என் பிள்ளைங்களுக்கு, ஏன் என் குடும்பத்துக்கு, ஏன் ஆண்டவர் இது இந்த சோதனை எதுக்காய் வந்தது என்று யோசிக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே என்றார். யோசேப்பை கர்த்தர் உண்மையாகவே ஒரு ராஜாவை மாற்றுவார் என்றால், இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். Jesus, hallelujah, hallelujah. நன்றி அப்பா. நான் இம்மை பொழுது மட்டும் முகத்தை மறைத்தேன். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா எனக்கு நீங்க முகத்தை மட்டும் மறைச்சிடாதீங்க. ஓ, ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தருடைய முகத்துக்கு முன்பதாய் அப்படின்னு சொல்லுகிறான். அவருக்கு முன்பு நான் எப்படி பாவம் செய்வேன்? கர்த்தர் அங்க உன் மேல ஒரு கிருபை கர்த்தர் கொண்டா. இன்னைக்கு கர்த்தருடைய பார்வை உன் மேல் இருக்கிறது. ஏன்னா நீ விசேஷமானவன், நீ கனம் உள்ளவன். மனுஷன் உன்னை பார்த்து வலது உதறி விட்டாங்க, உன் சொந்தக்காரன் உன்னை உதறி தள்ளி விட்டு இருக்கலாம், எல்லாருமே உன்னை வேணான்னு துரத்தி விட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ தனியா நிக்கலாம். யோசேப்பு மாதிரி நான் தனியா தான் பாஸ்டர் என்னால ஒன்னும் பண்ண முடியல பாஸ்டர், அந்நிய நாட்டில் இருக்கிறதை போலதான் நான் இருக்கிறேன், ஏன் கேட்பாரட்டு தான் காணப்படுகிறேன் அப்படின்னு புலம்புகிற உன்னை கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கிறாரு. உன் புலம்பல்களை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் மாற்றப்படிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சத்தமோ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நன்றி அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். அக்கினியை கடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, சொல்லலாமா? எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. இனியும் கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு, சொல்லலாமா? நொடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. Praise the Lord. Yes, yes. ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்களை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் நகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை கொடி பொழில் வென்று
தந்து விட்டே கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. சொல்லணும். நாங்கள் போற்றிடும் எங்கள் எஸ் 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 பலவித சோதனையா. Come on everyone. நாங்கள் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. கரங்களை தட்டி எல்லாரும். எங்கள் தலையை எண்ணெயினால் எல்லாரும். அபிஷேகம் Oh, praise the Lord. வல்லமை எங்கள் மேல் கடந்து வருவதாக. Yes. எங்கள் ராஜா நீர். Amen. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, அக்கினியில் கடந்து வந்தோம். Come on everyone. Yes. Oh, praise the Lord. எங்களுடைய புலம்பல்கள் மாறும். என் புலம்பல்கள் சந்தோஷமாய் மாறும். திருமை எங்களை விட்டு நோடி பொழுதும் விலகலப்பா. உங்க திருமை எங்களை விட்டு நோடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். கரங்களை தட்டி. எங்கள் தலையை எண்ணெயினால் ஆமென். அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ. எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இடையில் நடந்து வந்தோம், இது ஒன்றுமில்லையப்பா. நீர் கடந்து வந்தோம், நாங்கள் போற்றி போகவில்லையப்பா. கிருபை எங்களை விட்டு நோடி பொழுதும் விலகலப்பா. கிருபை எங்களை விட்டு நோடி பொழுதும் விலகலப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எஸ், ஹல்லேலூயா. பலவிதமான சோதனையினால் புடமிடப்பட்டோம், பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். ஆண்டவரை எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன். உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நடத்தும்படி செபிக்கிறோம். நடத்தும் கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களுடைய புலம்பல்கள் சொல்லும் போது ஒரு ஆமென் சொல்லணும். ஆமென். எங்க புலம்பல்கள் எங்களுடைய புலம்பல் சந்தோஷமாய் மாறுவதா? சந்தோஷமாய் மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அக்களிக்க போகிறேன், நான் சந்தோஷமா இருக்க போகிறேன், தடைகள் உடைக்கப்பட போகிறது. உன்னதமான தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றிப்பா. நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளில் என்னோடு மேங்களோடு கர்த்தர் தீர்க்கமாய் பேசுனதுக்காக நன்றி. உமக்கு நன்றி. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே ஆமென். அவரை நம்புங்கள். உங்களை நம்புறோம். நம்புறோம்ப்பா. எங்களையும் எங்க பிள்ளைகளையும் எங்களுடைய கர்த்தர் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நம்ம ரெண்டு வர்த்திக்க கரங்களை மேல உயர்த்தி, ஓ எங்களை உயர்த்த பண்ணுகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், தலையை உயர பண்ணுகிறவரே
உமக்கு நன்றிப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு மை ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்துங்கப்பா. எங்களை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. மகிமை உண்டாவதாக. தேவன் சபையில பெரிய காரியங்களை செய்கிறீர். ஆமென். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருடைய புலம்பல்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆமென். சந்தோஷமாய் மாறுவட்டும். ஹalleluya. Turn murmur into the joy. ஆமென். ஆண்டவரே சந்தோஷமாய் மாறுவதா. சந்தோஷமாய் கர்த்தர் மாறுவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நடத்துங்க ஆண்டவரே. நடத்துங்கப்பா. பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க. ஆமென். திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு சந்தோஷமாய் ஒரு போங்க. சமாதானத்தோடு சமாதானத்தோடு திரும்பி கடந்து செல்ல போங்க. கத்த கிருபை செய்யுங்க. கிருபை செய். நடத்துங்க பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya.